நான் உங்களுக்கு முரவேல். வெல்கம் டு பிடிகே கிரியேட்டர்ஸ். பிடிகே கிரியேட்டர்ஸை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் எலக்ட்ரிக்கல் நாலேஜை வளர்த்துக் கொள்ளுங்கள். நம்ம லாஸ்ட்டில் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் பார்ப்போம். வாங்க கொஸ்டின்ஸ் போகலாம். மின்சார கேபிளில் ஸ்டெத் பயன்பாடு. ஏ மின்சாரம் நடத்த, பி காந்தப்புலம் உருவாக்க, சி ஈரப்பதம் பாதுகாக்க, டி மின்னழுத்தம் அதிகரிக்க. ஆன்சர் மின்சார கேபிளில் ஸ்டெத் பயன்பாடு, சி ஈரப்பதம் பாதுகாக்க. நியூட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக எதில் ஏற்படும்? ஏ சமநிலை சுமை, பி டிசி சப்ளை, சி அசமநிலை 3 ஃபேஸ் சுமை, டி ஒற்றை ஃபேஸ். ஆன்சர் சி அசமநிலை 3 ஃபேஸ் சுமை. நியூட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக எதில் பயன்படுத்தப்படுகிறது? சி அசமநிலை 3 ஃபேஸ் சுமை. மின்சார அளவீட்டில் சிடி என்பதன் முழு வடிவம். ஏ கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், பி கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர், சி கோர் டிரான்ஸ்ஃபார்மர், டி சர்க்யூட் டிரான்ஸ்ஃபார்மர். ஆன்சர் ஏ கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். மின்சார அளவீட்டில் சிடி என்பதன் முழு வடிவம். ஏ கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். பிடி பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்பாடு. ஏ மின்போக்கு அளவிட, மின்னழுத்தத்தை அளவிட, சி சக்தி அளவிட, டி அதிர்வெண் அளவிட. ஆன்சர் பி மின்னழுத்த அளவிட. பிடி பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்பாடு மின்னழுத்த அளவிட. ஃபாரன்ஹீட் எஃபெக்ட் எதில் அதிகமாக காணப்படும்? ஏ குறுகிய பரிமாற்றம் கோடு, பி நடுத்தர கோடு, சி நீண்ட பரிமாற்ற கோடு, டி வீட்டு வயரிங். ஆன்சர் நீண்ட பரிமாற்ற கோடு. ஃபாரன்ஹீட் எஃபெக்ட் எதில் அதிகமாக காணப்படும்? நீண்ட பரிமாற்ற கோடு. மின்சாரத்தில் ஆர்க் எனப்படுவது மெதுவாக இணைப்பு, பி காற்றில் அதிக மின்னழுத்தம் இடைவெளி, சி குறைந்த வெப்பம், டி இன்சுலேஷன். ஆன்சர் பி காற்றில் அதிக மின்னழுத்த இடைவெளி. மின்சாரத்தில் ஆர்க் எனப்படுவது காற்றில் அதிக மின்னழுத்த இடைவெளி. எர்த்திங் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு எப்படி இருக்க வேண்டும்? அதிகம், பி நடுத்தரம், சி குறைவாக, முடிவில்லா. ஆன்சர் குறைவாக. எர்த்திங் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு எப்படி இருக்க வேண்டும்? குறைவாக இருக்க வேண்டும். மின்சாரத்தில் ஹாட்ஸ்பாட் அதிகம் எதில் ஏற்படும்? நல்ல இன்சுலேஷன், தளர்ந்த இணைப்பு, குறைந்த மின்போக்கு, டி சரியான வயரிங். ஆன்சர் மின்சாரத்தில் ஹாட்ஸ்பாட் அதிகம் இதில் ஏற்படும்? பி தளர்ந்த இணைப்பு. மின்சார கேபிளில் அளவை தேர்வு செய்வதன் முக்கியமானது. மின்சார கேபிளின் அளவை தேர்வு செய்வது முக்கியமானது. நிறம், நீளம் மற்றும் கரண்ட் தாங்கும் திறன், விலை. ஆன்சர் கரண்ட் தாங்கும் திறன். மின்சார கேபிள் அளவு தேர்வு செய்வதில் முக்கியமானது கரண்ட் தாங்கும் திறன். பவர் ஏஞ்சல் தொடர்புடைய இயந்திரம். பவர் ஆங்கிள் தொடர்புடைய இயந்திரம். ஏ டிசி மோட்டார், பி இண்டக்ஷன் மோட்டார், சி சிங்க்ரோனஸ் இயந்திரம், டி டிரான்ஸ்ஃபார்மர். ஆன்சர் சிங்க்ரோனஸ் இயந்திரம். பவர் ஆங்கிள் தொடர்புடைய இயந்திரம், சி சிங்க்ரோனஸ் இயந்திரம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மோர் எலக்ட்ரிக்கல் நாலேஜ் வீடியோஸ்க்கு பிடிகே கிரியேட்டர்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.